பீகார் தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இந்த அடுத்த 2026 வர 4-5 மாநிலங்களையும் குறிவைக்கிறது. எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இருந்ததோ 1952 67 71 வரைக்குமே ஓரளவுக்கு இருந்தது. 20 மாநிலம், 15 மாநிலம், 11 மாநிலம், இப்போ 4-5 போயிடுச்சு. 4-5 தான் இருக்கு, மற்றதெல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற ஒரு முழக்கம், அதற்கு அடுத்தது கழகங்கள் இல்லாத தமிழகம் இன்னொன்று இருந்தது. அப்போ இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற நிலைப்பாட்டை பாஜக எடுத்து அதற்கான வியூகத்தை வகுத்தால் நிச்சயமா அந்த ஒன்றிணைப்பில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்காதுன்னு நான் கருதுறேன். 2017 ஒரு நெருக்கடி வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அதிமுகவை சிதைத்துவிடும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து எடப்பாடியை அகற்றி விடுவார்கள், எம்எல்ஏக்களை விலை பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியா இருந்தது. அப்பவே வலைத்தளங்களில் பார்த்தோம், மரியாதைக்குரிய திரு ஆற்காடு வீராசாமி, சேகர்பாபு, ரகுபதி, முத்துசாமி போன்றவர்கள்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியதாகவும், அவர் வேண்டாம், தன்னாலவே அவங்க 6 மாதம் 3 மாதத்தில் போயிடுவாங்க, வேண்டாம் என்கிற சூழலில் பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு அவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தியது. அந்த தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 11 எம்எல்ஏக்களையும் திரு இபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாட்டத்திற்கு கொண்டு வந்ததனால் தான் 4.5 ஆண்டுகள் வந்திருக்கு. இதை திரு எடப்பாடி பழனிசாமியை பொதுவெளியில் ஒப்புக்கொண்டார், நன்றியோடு இருப்பேன் என்றார். 2024 கொஞ்ச நாள் அந்த நன்றியை ஒத்தி வச்சுட்டார், அது வேற விஷயம். ஆனால் இப்போது இந்த ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால்தான் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி இருக்கிறார்.